ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருப்பாங்க. எம்எட் எம்ஃபில்லில் படிப்பாங்க. உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் ஒர்க் அல்லது டெசர்டேஷன் அல்லது தீசிஸ் இது சம்மந்தமான என்னென்னலாம் வரும், இதை எப்படி பண்ணணும், இதில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, இதில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். ஆய்வுனா என்னென்னா, ஏற்கனவே நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிக்கலை தீர்க்க எடுத்துக்கொள்ளப்படுற ஒரு செயல் தான் ஆய்வு. ரெண்டு வேறு மாறிகளுக்கு இடையே உள்ள தொடர்பை கண்டுபிடிக்கிறதும் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆராய்ச்சி அல்லது ஆய்வினுடைய டெஃபினிஷனை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இதனுடைய பிரிவுகளை பற்றி பார்க்கலாம். 3 செக்ஷனாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் தொடக்க பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ட்ரோ பார்ட். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது எப்படிலாம் இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். தலைப்பு பக்கம் அப்படின்னா ஹெட்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுடைய டைட்டிலுடைய பேர், அதுக்கப்புறம் யாருக்கு எந்த யூனிவர்சிட்டிக்கு போதோ அந்த யூனிவர்சிட்டி, உங்கள் கைடுடைய பேர், லோகோ, காலேஜினுடைய லோகோலாம் இருக்கும். செகண்டு ஆய்வாளர் தரும் உறுதிமொழி. அதே இன்ட்ரோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோலேயே நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆய்வாளர் தரும் உறுதிமொழினா ஆய்வாளர் யாருன்னா நீங்கள் தான். ஸோ ரிசர்ச்சர். ஸோ ரிசர்ச் ஸ்காலர் தரக்கூடிய உறுதிமொழி, டிக்ளரேஷன். தேர்டு வழிகாட்டி அல்லது மேற்பார்வையாளர் தரும் சான்றிதழ். அதாவது உங்களுடைய கைடு உங்களுக்கு சைன் பண்ணி தருவாங்க. தீசிஸ் பண்ணது நீங்கள் தானா. அதுக்கப்புறம் 4வது அக்னாலஜ்மெண்ட். நீங்கள் இந்த தீசிஸ் முடிக்கிறீங்கன்னா இது யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறீங்க அப்படின்ற அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பீங்க. அடுத்து பொருள் அடக்கம். நீங்கள் உள்ளார என்னென்ன கான்டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ ஸோ அதனுடைய ஒரு ஓவர்வியூ, ஒரு தொகுப்பு, அதனுடைய சைடு ஹெட்டிங்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் கொடுப்பீங்க. அதை தாண்டி அட்டவணை பட்டியல், டேபிள்ஸ்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த டேபிள்ஸ் எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் விளக்கப்பட்டியல், டயக்ராம்ஸு, கிராஃப்ஸு, ஃபிகர்ஸ், இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே இங்கே கொடுப்பீங்க. ஸோ இது எல்லாமே தொடக்க பகுதியில் இன்ட்ரோ பார்ட்டில் இருக்கும். ஹெட்டிங்ஸ் பேஜ் கொடுக்குறோம் இல்லையா, இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹெட்டிங், ஆய்வினுடைய ஹெட்டிங், ரிசர்ச் டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு மேல் பகுதியில் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேர், பதிவு எண், ரெஜிஸ்டர் நம்பர் நடுவில் கொடுப்பீங்க. எந்த பட்டத்துக்கு, எந்த பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்கன்றதையும், அதே மாதிரி கடைசி வரியில் எந்த ஆண்டு நீங்கள் பண்ணுறீங்கன்றதையும் சொல்வீங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்குறோம் இல்லையா, இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாமே எந்த கட்டுரையிலேருந்தும் நான் எடுத்தது கிடையாது, எல்லாமே என்னுடைய சொந்த முயற்சியில் தான் நான் பண்ணது அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் கொடுக்கணும். 3வது உங்களுடைய கைடு அதை சைன் பார்த்து, உங்களுடைய கைடு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த பேஜ் 3rd பேஜ். 4th நன்றியுரை. நீங்கள் இந்த ரிசர்ச்சில் யாருக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் வந்துட்டு நன்றியுரையில் அக்னாலஜ்மெண்ட்டில் பேரை மென்ஷன் பண்ணுவீங்க. குறிப்பாக உங்களுடைய கைடு நேமு, இல்லை ஹெச்ஓடி, இல்லை உங்கள் காலேஜ் பிரின்சிபலு, அதை தாண்டி உங்களுடைய பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, இல்லை இந்த ரிசர்ச் டெசர்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது பிரதர், சிஸ்டர், யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த பேஜில் நேமை கூட மென்ஷன் பண்ணி நன்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா பொருள் அடக்கம். இந்த பொருள் அடக்கத்தில் சாப்டர்ஸினுடைய எல்லாமே டீட்டெயிலாக உங்களுடைய கண்டென்ட் பேஜ். ஸோ இதில் நீங்கள் டீட்டெயிலாக வைக்கணும். உங்களுடைய ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 3rd சாப்டர், 4th சாப்டர், 5th சாப்டர் வரைக்கும் என்னென்னலாம் உள்ளார இருக்குன்றதையும் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த அட்டவணை பகுதி சம்மந்தமான எத்தனை டேபிள்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லணும். அதுக்கப்புறம் விளக்கப்படங்கள், இந்த பார்ட்டில் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. சரிங்களா. இதில் இடையில ஒன்று சொல்லாதது அப்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது. ஒரு சில பேர் அப்ஸ்ட்ராக்ட் வைக்க மாட்டாங்க, பட் அப்ஸ்ட்ராக்டும் வைக்கணும். ஸோ அதுவுமே நீங்கள் வைக்கணும். அப்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் முன்னாடி நீங்கள் அப்ஸ்ட்ராக்டும் வைக்கணும். அப்ஸ்ட்ராக்ட்னா அதனுடைய சுருக்கம், உங்களுடைய ஆய்வு சுருக்கம் தான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க.
ஒட்டுமொத்தமா அந்த ஒரு பேராகிராஃப் படிச்சாலே உங்களுடைய ஃபைண்டிங்ஸு, உங்களுடைய மெத்தடாலஜி, உங்களுடைய ரிசல்ட் எல்லாமே அதிலேயே வந்துரும். அது அப்ஸ்ட்ராக்ட். அதுவுமே வப்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிச்சிருக்கோம். அதாவது செக்ஷன் 1 முடிச்சிருக்கோம். இப்போ செக்ஷன் 2 2ஆம் பகுதி போக போறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி, அறிக்கை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சாப்டர் 1 அப்படின்னா கருத்து விளக்க கட்டமைப்பு, கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சாப்டர் 1. சாப்டர் 2ல ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்டரேச்சர், அதாவது ஆய்வு இலக்கிய கண்ணோட்டம். 3வது ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட முறை, மெத்தடாலஜி, ரிசர்ச் மெத்தடாலஜி, அதுதான் மெத்தடாலஜி 3rd சாப்டர். 4th சாப்டர் புள்ளி விவர பகுப்பாய்வு, அதாவது இன்டர்பிரிட்டேஷன், அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். 5வது கன்க்ளூஷன், அதாவது ரிசர்ச் ரிசல்ட்ஸ். எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறோம். கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க், அதாவது சாப்டர் 1. சாப்டர் 1ல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். எந்த இன்ட்ரொடக்ஷன்னாலும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு தீசிஸில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதுக்கான இன்ட்ரோ தான் இது. நம்ம இந்த தீசிஸ்குள்ளார உங்களுடைய டாபிக் சம்மந்தமான இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். 2வது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்ளம். நீங்கள் ஒரு டாபிக்ஸ் எடுத்திருக்கீங்க, அந்த டாப்பிக்கில் என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இதில் தெளிவாக சொல்லணும். 3வது நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்டடி. உங்களுடைய ஆய்வினுடைய முக்கிய தேவைகள் என்ன, உங்களுடைய ஆய்வு எதை பற்றி நீங்கள் சொல்ல வரீங்க, அது என்ன பர்பஸ்க்கு தேவைப்படுது, சரிங்களா? ஸோ இதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுவீங்க. அடுத்து மேஜர் அசம்ஷன்ஸ். உங்களுடைய தீசிஸில் எதை மேஜராக நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுடைய ப்ராப்ளம் என்ன மேஜராக இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல சொல்வீங்க. அதுதான் மேஜர் அசம்ஷன். ஸ்கோப் ஆஃப் த ஸ்டடினா உங்களுடைய ஆய்வினுடைய வளர்ச்சி என்ன. அடுத்து ஜென்ரல் கான்செப்ட்ஸ் இன்வால்வ்டு இன் த ஸ்டடி. உங்களுடைய டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்குனுடைய பிரான்ச்சஸ், அந்த டாபிக் என்னென்ன, ஸோ அது சம்மந்தமான நீங்கள் நிறைய மெட்டீரியலை கேதர் பண்ணி இங்கே நீங்கள் சொல்லணும். அடுத்து ஆப்ரேஷனல் டெஃபினேஷன். உங்களுடைய டாபிக்னுடைய ஆப்ரேஷனல் டெஃபினேஷன் மட்டும் இங்கே நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரெசன்ட் ஸ்டடி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய டாபிக்னுடைய முக்கிய குறிக்கோள்களை நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே நீங்கள் கொடுக்கணும். சரியா? உங்களுடைய டாபிக்னுடைய முக்கிய குறிக்கோள்கள் என்ன அப்படின்ற அந்த அப்ஜெக்டிவ்ஸை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஹைபாத்திசிஸ். ஆக்சுவலாக ஹைபாத்திசிஸ் ஆஃப் த ஸ்டடினா உங்களுடைய யூகம். ஒரு விஷயம் என்னுடைய டாப்பிக்கு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு யூகத்தை இங்கே நீங்கள் சொல்லணும். இப்படி இருந்தால் எண்டிங் ஃபைண்டிங்ஸ் எப்படிங்க இருக்கும் அப்படின்றத அந்த ஃபைண்டிங்ஸில் நம்ம பார்ப்போம். பட் இங்கே ஹைபாத்திசிஸ் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். மோஸ்ட்லி ஹைபாத்திசிஸ் க்ரியேட் பண்ணுறப்போ நல்ல ஹைபாத்திசிஸாக தான் க்ரியேட் பண்ணுவாங்க. நல்ல ஹைபாத்திசிஸ்னா இன்மை கருதுகோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்மை கருதுகோள் நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோஸ்லாம் போடுறேன். இப்போ அடுத்து லிமிட்டேஷன். உங்களுடைய ஆய்வுனுடைய வரம்புகள். உங்களுடைய ஆய்வு எந்த லிமிட்டை ஃபாலோ பண்ணுது, எதுக்குள்ளார உங்களுடைய ஆய்வு இருக்கணும். அதாவது இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால் +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான், இல்லை 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால் 9th ஸ்டாண்டர்ட் தான், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை பிஎட் டீச்சரு. ஸோ உங்களுடைய ஆய்வுடைய லிமிட் என்னென்ன அப்படின்றத சொல்லணும். இந்த டிஸ்ட்ரிக்ட்னா இந்த டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்கே கொடுப்பீங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டடி. உங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் என்ன உங்களுடைய ஆய்வில் அப்படின்றத சொல்லணும். கடைசியாக கன்க்ளூஷன். அதாவது இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்க, இன் ஃபியூச்சரில் என்னென்னலாம் பார்க்க போகிறீங்க அப்படின்றத இங்கே நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் சாப்டர் 1க்கான ஒரு சில உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறது. அடுத்து நம்ம சாப்டர் 2 பற்றி பார்க்கலாம். இந்த சாப்டர் 2ல என்னென்னலாம் இருக்குன்னா, ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர். அதாவது உங்களுடைய ஆய்வினுடைய ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஆய்வு இலக்கிய கண்ணோட்டம் சொல்லுவாங்க. ஏற்கனவே உங்கள் மாதிரி உங்களுடைய டைட்டிலே எடுத்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ரிசர்ச்லாம் எப்படிலாம் இருந்தது, அதை விட நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக கொண்டு போகலான்றதான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் கொடுக்கறது ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், அடுத்து நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிவ்யூ ரிலேட்டட் லிட்ரேச்சர். அதாவது இங்கே உள்ளார என்ன கொடுக்குறீங்களோ அதை இங்கே ஜஸ்ட் ஒவ்வொரு இன்ட்ரோவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம்
இப்போ தான் மெயினான கான்செப்ட் போகிறீங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ், அதாவது உங்களுடைய டாப்பிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட்டு டாபிக்ஸு கலெக்ட் பண்ணி ஸோ அதை நீங்கள் ரிவ்யூவாக நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கூடவே அந்த இயரு ப்ளஸ் டாபிக் நேமு ஆத்தர் நேம் இதெல்லாம் பிப்ளியோகிராஃபிக்கும் வச்சுக்கணும். லேட்டஸ்ட் ரிவ்யூ தான் மோஸ்ட்லி கலெக்ட் பண்ணணும். கடைசி 5 வருஷத்து ரிவ்யூ நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2024 நீங்கள் பண்ணுறீங்கன்னா 23, 22, 21, 20, 19 இந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நிறைய வெப்சைட்லாம் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி ரிவ்யூ கலெக்ட் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ்னால் இன்டர்நேஷ்னல் ஆத்தர்ஸ் அவங்களுடைய ஜேர்னல்ஸ், தீசிஸ், டெசர்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் இருந்து ரிவ்யூ நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ரெண்டாவது இந்தியன் ஸ்டடீஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆத்தர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டடீஸும் நீங்கள் ரிவ்யூவும் கலெக்ட் பண்ணணும். அடுத்து கன்க்ளூஷன். அடுத்து நம்ம தேர்ட் சாப்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிசர்ச் மெத்தடாலஜி. அதாவது தேர்ட் சாப்டர் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தான். உங்களுடைய ரிசர்ச் எதை பற்றினது, அதில் என்னென்ன இருக்குது, அதில் நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க அப்படின்றத ரிசர்ச் மெத்தடாலஜி வச்சே உங்களுடைய தீசிஸ் சம்மந்தமான எல்லாத்தையும் சொல்லிட முடியும். ஸோ அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரோடக்ஷனில் உங்களுடைய டாபிக் ஓரியன்டான இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் இந்த தேர்ட் சாப்டரில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்கன்ற இன்ட்ரோடக்ஷன் இங்கே கொடுப்பீங்க. செகண்டு ஃபஸ்ட்டு சாப்டரில் கொடுத்த அதே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளமும் இங்கேயே கொடுப்பீங்க. தேர்டு அப்ஜெக்டிவ் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதை கொடுப்பீங்க. ஃபஸ்ட் சாப்டரில் க்ரியேட் பண்ணதே இங்கேயும் கொடுக்கலாம். ஃபோர்த்தில் ஹைபாத்திசிஸ் சொல்வீங்க. ஹைபாத்திசிஸ் உங்களுக்கு தெரியும். 5வது டிசைன் ஆஃப் த ப்ரெசன்ட் ஸ்டடி. அதாவது உங்களுடைய இது வந்துட்டு ஒரு வேரியபிள், ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளா, ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளா, இல்லை 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளா, இல்லை 2 டிபெண்டன்ட் வேரியபிள், 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிளா, இந்த மாதிரியான உங்களுடைய டிசைனை பற்றி நீங்கள் இங்கே சொல்லணும். அடுத்து ஆப்ரேஷனல் டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன கொடுக்குறீங்களோ அதையே இங்கே கொடுக்கலாம். அடுத்து பாப்புலேஷன் பற்றி உங்களுக்கு தெரியும். பாப்புலேஷனா என்னென்னா ஒட்டுமொத்த முழுமை தொகுதி பேர் தான் பாப்புலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய சாம்பிள் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அதுதான் வந்துட்டு பாப்புலேஷன். அதாவது டோட்டல் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு பாப்புலேஷன். அதில் சாம்பிள்ன்றது 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறீங்கன்னு தான் சாம்பிள். ஒட்டுமொத்த முழுமை பகுதி பேர் தான் பாப்புலேஷன். ஸோ அதில் சாம்பிள்ன்றது நீங்கள் என்ன 9th ஸ்டாண்டர்ட்னா 9th ஸ்டாண்டர்ட், இல்லை 12th 12th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், அதுதான் உங்களுடைய சாம்பிளாக இருக்கும். ஸோ அந்த சாம்பிள் நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கலெக்ட் பண்ண போகிறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 300 பேருக்கு கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க, 500 பேருக்கு கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அடுத்து சாம்பிளிங் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸ் இதில் சாம்பிளிங் விதமான சாம்பிளிங்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடை தான் யூஸ் பண்ணுவோம். வேரியபிள்ஸ் செலக்டட் ஃபார் த ஸ்டடி. எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அது நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதுவீங்க. அந்த வேரியபிள் எப்படிப்பட்டது, டைப்ஸு, அதுக்கப்புறம் டூல்ஸு. இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல்ஸு. நீங்கள் இப்போ ஒரு டாபிக் செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு சிக்கலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் சம்மந்தமான கருவியை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. இந்த கருவியானது 30லேருந்து 60 கொஷினர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த டூல்ஸில் இருக்க வேண்டியது பாசிட்டிவ், நெகட்டிவ் டூல்ஸ் தெரியணும். அதில் டைமென்ஷனும் உங்களுக்கு தெரியணும். இப்போ வந்துட்டு ஒரு டாபிக் நீங்கள் ஒரு வேரியபிள்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷின்ஸையும் நீங்கள் ஃப்ரேம் பண்ண வேண்டியது இருக்கும். இதுலேயே டூல்ஸ் வந்துட்டு நீங்களாகவே ஓனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டூலும் இருக்குது. மற்ற டூல்ஸ்லேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கிறதுக்கும் எடுக்கலாம். அதையும் இன்னும் கொஞ்சம் மாடுலேட்டும் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டூல்ஸுக்குன்னு தனியாக நான் போடுறேன். அடுத்து பைலட் ஸ்டடி பற்றி உங்களுக்கு பைலட் ஸ்டடி, ஐட்டம் அனலைசிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் பைலட் ஸ்டடின்றது தனியாகவே உங்களுடைய சாம்பிள்லேருந்து ஒரு 10% எடுத்து அவங்களுக்கு தனியாக நம்ம டூல்ஸ் கொடுத்து நம்ம கலெக்ட் பண்ணணும். அதுதான் பைலட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டூல்ஸ்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இது வந்து நீங்கள் தனியாகவே ஒரு 20 நாள் இல்லை 10 நாள் போயிட்டு ஒவ்வொரு ஸ்கூலோ இல்லை காலேஜோ போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேட்டா கலெக்ஷன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்கிறத சொல்வீங்க. அடுத்து கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ இதில் முன்னாடியே வந்துட்டு இந்த டூல்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழேயே பைலட் ஸ்டடிக்கு கீழேயே ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி இதெல்லாம் சொல்வீங்க. உங்களுடைய ரிசர்ச் வந்துட்டு நம்பகத்தன்மை வாய்ந்ததா, உண்மையானதா அப்படின்னு சொல்கிறதுக்கான அதுக்கான ஒரு வேல்யூ வரும். அதுவுமே கிட்டத்தட்ட 0. something 9, 8, 7, 6 இந்த மாதிரிலாம் வரும். உங்களுக்கு உங்களுடைய ரிசர்ச்சை பொறுத்து அது வரும்.
கடைசியாக கன்க்ளூஷன். ஸோ இதுதான் வந்துட்டு தேர்டு சாப்டர். இதை பற்றி நான் ரொம்ப எலாபரேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்க்கலாம் நம்ம. இப்போ இது பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். அடுத்து ஃபோர்த் சாப்டர் போகலாம். இந்த ஃபோர்த்து சாப்டரில் தான் நீங்கள் டேபிள்ஸ் போடுவீங்க, ப்ளஸ் உங்களுடைய டயக்ராம்ஸ், பை டயக்ராம்ஸ், கால்குலேஷன், டி வேல்யூ, எஃப் வேல்யூ, அனோவா, இந்த மாதிரி மீன், மீடியம், மோடு, இது எல்லாமே இதுக்குள்ளார அடக்கம். இதில் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டான்னு ஒரு டாபிக் இருக்கும், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இது மூணும் இங்கே வந்துடும். அடுத்து சாப்டர் 5 கடைசியாக சம்மரி ஃபைண்டிங்ஸ் அண்ட் கன்க்ளூஷன், அதாவது ஆய்வு முடிவுகள், உங்களுடைய ஆன்சர்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க. செகண்டு ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த ஸ்டடி, என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க. எஜுகேஷனல் இம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டடி, நீங்கள் கண்டுபிடிச்சதில் கல்வியினுடைய தாக்கம் என்ன. ரெக்கமெண்டேஷன், நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்க. அடுத்து சஜஷன் ஃபார் ஃபர்தர் ஸ்டடி, அடுத்து வேறு யாராவது இதை பற்றி எடுக்கிறாங்கன்னா, இந்த டாபிக் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் ஐடியா கொடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இதில் எல்லாத்தையும் சொல்வீங்க. கடைசியாக கன்க்ளூஷனும் நீங்கள் சொல்லி முடிப்பீங்க. ஸோ இந்த 5 சாப்டரும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் நீங்கள் ஓட்டி பார்க்காம கரெக்டாக தெளிவாக 1 by 1 பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும். பார்க்க போகிறது செக்ஷன் 3, அதாவது 2 பிரிவு பார்த்துட்டோம், இது 3ஆம் பிரிவு. இதில் மேற்கோள் பகுதி, அதாவது பிப்ளியோகிராஃபி வரும். இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, பிப்ளியோகிராஃபி நம்ம ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர் எடுப்போம் இல்லையா, அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஆத்தருடைய பேர், இயரு, அதுக்கப்புறம் டாப்பிக்கு, என்ன பிளேஸு, இதெல்லாம் பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. சரிங்களா? இதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா ஒரு இதுக்கும் உங்களுடைய ரெஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஃபரன்ஸ் வந்துட்டு நீங்கள் எதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் ரெஃபரன்ஸாக நீங்கள் பேக்கில் கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிப்ளியோகிராஃபின்றது புக்குக்கு தனியாக கொடுக்கணும், அதே மாதிரி உங்களுடைய ஜேர்னல்ஸ்க்கு தனியாக கொடுக்கணும். ஜேர்னல்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஃபார்மேட்லேயும், புக்குக்கு கொடுக்கறது ஒரு ஃபார்மேட்லேயும் நம்ம கொடுப்போம். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்பெண்டிக்ஸ், அதாவது பின் இணைப்புகள் நம்ம கொடுப்போம். டூல்ஸை பற்றி நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். டூல்ஸ் எப்பயுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டூல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குனே ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க ஒரு கம்ப்ளீட் தீசிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இதில் 3 பார்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்ட், கடைசி பார்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் எல்லாமே புரிஞ்சுக்கணும். மிடில் பார்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, 2ஆம் பகுதி. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 சாப்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தீசிஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போதும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கனாலும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி நீங்கள் எம்எட், எம்ஃபில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ரிசர்ச் மெத்தடாலஜின்ற பேப்பரில் இது எல்லாமே தனித்தனியாகவே ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் நம்ம புதிய வீடியோ சந்திக்கலாம். இனிமேல் உங்களுக்கு பிஎட், எம்எட், எம்ஃபில் சம்மந்தமான நிறைய யூனிட்டு, பேப்பர், சைக்காலஜி, ரிசர்ச் மெத்தடாலஜி, இது சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணவிருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய சேனலை புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.